வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி பரோட்டா, இட்லி, தோசைக்கு சூட்டபிளான ஒரு எம்டி சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது அப்படியே டேஸ்ட்டில் கறி சால்னா மாதிரியே இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மிளகு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 8 காஞ்ச வத்தல். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வாணலில் போட்டு லேசாக வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் முதல்ல வத்தலை போட்டு நல்லா கருகிராமல் வறுத்தெடுக்கணும். மசால் பொருட்கள் கருகிருச்சுன்னா அப்புறம் குழம்பு கசப்பு சுவை கொடுக்கும். அதனால் நம்ம நல்லா கருகாமல் எடுக்கணும். இப்போ முதல்ல வத்தலை வறுத்தெடுத்தாச்சு. இனி இதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் போட்டு லேசாக சூடு காட்டிட்டு இறக்கிடலாம். இந்த குழம்புக்கு மசாலோட அளவும் அது எவ்வளோ தூரம் நம்ம கருகிராமல் வறுக்கிறோமோ அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு. இனி அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு அதை வதக்கிடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அது ரெண்டையும் இதோடு சேர்க்கணும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கலவையை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இனி நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாம் ஆறினவுடனே அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இனி 1/4 முடி அளவுக்கு தேங்காய், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் கசகசா, 6 முந்திரி பருப்பு, இதையும் நல்லா மைய விழுதாக அரைச்சி வச்சுக்கிடணும். இனி ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு கருப்பு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசம் வர வரையும் வதக்கிக்கிடலாம். அதுக்கப்புறமா 2 அல்லது 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி அதோட சேர்த்து வதக்கிடணும். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 பாகம் வதக்கினா போதும். இதோட திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரையும் சேர்த்து வதக்கிடுவோம். இந்த கலவை 3/4 பங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏற்கனவே அது நல்லா வதங்கியிருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனி இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை இதோட சேர்க்கணும். பொடி சேர்த்துட்டு இப்போயும் நம்ம அடி பிடிச்சிடாத மாதிரி கிளறி விடணும். அடி பிடிச்சிச்சின்னா கசப்பாயிரும் குழம்பு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு அந்த கலவையை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் மசாலோடைய பச்சை வாடையெல்லாம் போகும். கலவை நல்லா கொதித்து மசாலோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு அந்த விழுதை இதோட சேர்க்கணும்.
இப்போ அந்த கலவையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி மட்டும் சேர்த்துட்டு உப்பு உரப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ணிவிட்டு குழம்பு கொதி வர்ற நேரத்தில் நம்ம குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு வேக விட்டுட்டு நம்ம அடுப்பை 5 நிமிஷம் சிம்மரில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் விட்டுட்டு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டுட்டு வந்துருச்சு குழம்பு. இப்போ நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது பார்க்கவேவும். இது பரோட்டா, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கறி சால்னா மாதிரியே இருக்கும். இதோட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். நீங்கள் இதே மாதிரி மசாலா அளவு எடுத்து எம்டி சால்னா வச்சு பாருங்கள். மசால் கரிகிராமல் வறுத்து செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.